ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அதே வீடியோ. நாங்கள் பார்க்க வைக்கிறதுனா இன்சைட் அந்த கேம் பேர் தான் இந்த வீடியோ நாங்கள் பார்ப்போம். ஸோ ஓவர் தான் வீடியோ தான் வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க வீடியோ தான் இது ரிம்போன்னு ஒரு கேம் வந்துடும் கைஸ். அந்த கேமோட டெவலப்பர் அந்த கேம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேம் இப்போ நம்ம ஃபோன்லேயே ஆடலாம். இது நான் iPhone 11 ஆடுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. கிராஃபிக்ஸ் ஃப்ரீயாகவே ஆடலாம். காசு கட்டி ஏன் ஆடணுன்னா நீங்கள் இந்த டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கணும். அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ காசு கட்டாமல் இருக்கும், காசு கட்டி ஆகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தான் காசு கட்டி ஆடினா இப்போ நீங்கள் ஒரு தவறைக்கும் முடிச்சுங்க வச்சோங்களேன், அந்த தவறைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த தவறு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நீங்கள் காசு கட்டாமல் ஆடும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதான் ஒரே ஒரு மைனஸு. மற்றபடி கேம் தான் அதே கேம், ஸ்டோரி அதே மாதிரி தான் ஃபோக்கஸ் ஆகுது. ஸ்டோரி எவ்வளோ இருக்காது. சிம்பிள் ஸ்டோரினா ஒரு பையன் ஒரு சின்ன பசங்க தான் காலத்தில் ஒரு கும்பிடுறாங்க. அந்த கும்பல் இந்த பையன் தப்பிச்சு வந்துட்டான். ஸோ அவனை இந்த பையனை தேடுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. நடுவில் அவங்க தான் வருவாங்க. நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். இவன் அவங்ககிட்ட மாட்டினானா எப்படி தப்பிச்சான், எதுக்காக இவங்க இந்த பசங்களை கடத்துறாங்க, என்ன மோட்டிவ், அதான் இந்த கேமு. ஸோ கேம் சூப்பராக இருக்கும். உண்மையாகவே நல்ல கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்கும் கைஸ். இதில் ஃபோனில் டீசெண்டாக இருந்தாலும் நீங்கள் லேப்டாப்பு பிசி தான் நீங்கள் அங்கே பாருங்கள், கடைத்து போங்க. நிறைய பேர் கரெக்டாக போகிறாங்க பாருங்கள். இதான் இந்த கேமு. ஸோ அங்கே நிறைய பேர் காத்திட்டு போகிறாங்க. நம்ம தப்பிச்சு வந்ததுனால கரெக்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ட்ரக்கு மாதிரி ஒன்று போகுது. அது போனால் நம்ம போக முடியும்னா நம்ம கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ நிறைய இது இங்கே இருக்குது பாருங்கள். கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்கும் கைஸ். 2D அனிமேஷன் கேம் தான், பட் நல்லா டெவலப் பண்ணிப்பாங்க. இந்த ரியலிஸ்டிக்காக இருக்கும் இந்த கேம், பார்க்கவே சூப்பராக இருக்கும். பார்க்கலாம். இதோட நெக்ஸ்ட் பார்ட் நான் போட ட்ரை பண்ணேன். இதோட கேம் முடிக்க ட்ரை பண்ணேன். ஏன்னா இது ஃப்ரீ தான். ஸோ அதனால் இந்த கேம் முடிக்க அங்கே 2 பேர் இருக்காங்க பாருங்க. ஸோ இது ஒரு 2.5D கேமு. ஆனால் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். சவுண்ட்ஸு உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதான்னு தெரியுது. அப்படி கேட்குறேன்னா ஃபஸ்ட்டு தயவுனா தான் மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் வேணால் இந்த சவுண்டு கேட்குற மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ 2 பேர் நான் ஜம்ப் பண்ண அந்த பாருங்க, நம்ம ஜம்ப் பண்ணுற சத்தத்தை வச்சு சத்தத்தை கேட்டு யாராவது வந்துருப்பாங்க, அவனாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தேடுறாங்க பாருங்க நம்ம. ஸோ நம்ம இது பின்னாடி மறைச்சிட்டோம். இது ஒரு 10 மினிட்ஸ் கேம் பேர் தான் கைஸ். ஏன்னா நிறைய பார்ட் போடலான்னு ஐடியா இருக்குது. பார்ப்போம். இப்போ அவங்க சைட் போயிட்டாங்க, நம்ம இந்த சைடு போதும். ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம மாட்டக்கூடாது. நிறையா சினிமாட்டிக் கிராஃபிக்ஸ் இதுனா கூட அந்த சீன்ஸ் நல்லா இருந்துச்சு பாருங்கள். அந்த கிளைமேட் சூப்பராக இருக்குது பாருங்கள். 2D அனிமேஷன், அதாவது 2.5D கேமில் தான் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நம்ம தள்ளி பாருங்கள், அந்த இங்கே அப்படியே ஒரு மாதிரி டஸ்ட் ஆகுது. இதை கீழே போட்டோன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த கேம் எடுத்துருக்காங்க. சாரி கைஸ், ஏன்னா ரொம்ப நாள் நான் வீடியோ போடாமல் வந்தோம். ஏதோ நானும் வீடியோ போடாமல் தான் இருந்தேன். பட் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லி தான் பார்த்தேன். இப்போ அங்கே இருக்காங்க பாருங்கள். அவங்க இப்போ இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும். இங்கேருந்து தப்பிச்சாதான் எப்படி சொல்கிறது, இன்னும் அவங்க கேம்ப்பு தான் நம்ம இருக்கோம். ஸோ அந்த கேம்ப்பு நம்ம தப்பிக்கணும். ஏன்னா அவங்க தேடிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த தப்பிக்கிறது தான் இந்த கேமு. அதாவது ரன் ஃபார் சர்வைவல். நம்ம உயிரோடு இருக்குன்னா நம்ம ரன் பண்ணணும், ஃபைட் பண்ணணும். அதான் இந்த கேமோட மோட்டிவ். ஸோ போதும். அந்த டாக் நம்ம பார்த்துருமான்னு தெரியல. வந்துச்சுங்க டாக்கு. இதுங்க வரல. ஸோ இங்கே நம்ம கீழே விடணும். இங்கேருந்து இதை நம்ம எடுக்கணும். இப்போ தான் எனக்கு நான் வெயிட் பண்ணுங்கள். இது ஃபோனில் என்ன ஒரு மாதிரி இருக்குது. பட் பிசி பிளேஸ் அங்கே பாருங்க, அது கீழே எடுக்கும்போது ஒரு கட்டை கீழே அதுக்கும் டீட்டெயிலிங் சூப்பராக இருக்குது. ஸோ இது நீங்கள் எதில் லேப்டாப்பில் ஆடினீங்க சரி, ப்ளே ஸ்டேஷன் இந்த கேம் ஃப்ரீ தான். ஃப்ரீ கிடையாது, உங்களுக்கு கிடைக்கும் இந்த கேம். ஆனாலும் போயாச்சு. ஸோ போதான் அப்படியே நல்லா இருக்கும் கைஸ். இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். அதாவது இந்த 2.5D எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இந்த கேம் தான். ரொம்ப நல்லா எடுத்துருப்பாங்க. அதாவது அவ்வளோ மூமெண்ட்ஸ் இருக்காது, அவ்வளோ ஃபைட் தான். அப்போ ஒரு டாக் வருது, அங்கேருந்து நம்ம போனோம். அதுக்குள்ளே நம்ம இது போ சரி டக்குன்னு பேசிட்டுமா கையெழுத்துட்டேன். கச்சிச்சு பார்த்தீங்களா? அதான் பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு விட்டோன்னா அடிச்சோம். ஸோ இது ஃபஸ்ட்டுன்னு வராது, நடுவன் தான் வரும். ஸோ இங்கேருந்து வருதா, அந்த டாக் பார்த்தோம் தான் நம்மளுக்கு வரும். நம்ம போயிட்டே இருக்கணும். நம்ம கை ஒரு மாதிரி விட்டோன்னா தப்பாயிடும். கச்சிச்சுங்க இந்த ஆட்டியும். அது கை ஒரு மாதிரி ஃபோன் ஆடும்போது உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது. நீங்கள் அதாவது எப்படி ஸ்வைப் பண்ணுவீங்க, ஒரு விண்டோ நம்ம வேணும், அது மாதிரி தான் இருக்கும் இந்த கேமு. ஸ்வைப் பண்ணி தான் அது மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்வைப் மெத்தட் தான் இந்த இது. ஜம்ப் பண்ணுறதுக்கும் இப்படி நம்ம ஆக்ஷன் பண்ணுவோம், அது மாதிரி தான் பண்ணணும். கச்சிச்சு இந்த ஆட்டியும் கச்சிச்சு. அது நான் ஃபஸ்ட் இடமும் நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கரெக்டாக பண்ணேன். இந்த ஆட்டி கொஞ்சம் அதான் எப்படி சொல்கிறேன், நான் பேசிக்கிட்டே நான் கரெக்டாக விளாட முடியுதா? ஸோ பார்க்கலாம்.
ஓகே கற்றுக்கிட்டேன் வாங்க. அதுக்கூட நம்ம போயிடுவோம் நினைக்கிறேன். போயிடு இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம். ஓ கீழே போயிட்டோம் கைஸ். ஐ திங்க் ஸோ திருப்பி ஃபஸ்ட் தான் நினைக்கிறேன். ஆமாம் கீழே வந்தால் செத்துவோம். செத்தோன்னா இந்த கேம் ஓகே போகாமா இந்த அடி கரெக்டாக போயிடணும். ஸோ சார் இந்த வாட்டியும் கரெக்டாக ஜம்ப் பண்ணும்போது தான் மாறுது. அதாவது ரன்னிங் தான் நீங்கள் ஜம்ப் பண்ணணும். ஸோ அது நீங்கள் 2 ஃபிங்கர் வச்சுக்கோ ஜம்ப் பண்ணிக்கலாம். அது 2 ஃபிங்கர் ஜம்ப் பண்ணல. இந்த வாட்டி நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம் 2 ஃபிங்கர் வச்சு. இந்த வாட்டி கரெக்டாக போய் ஆகணும். புஷ்டனா அப்படியே மேலே இதுக்கு மேலே நாயாக ஜம்ப் பண்ண முடியாது. ஏன்னு தெரியல. டாகாக ஜம்ப் பண்ண முடியும். பட் இந்த கேம் அது மாதிரி பண்ண அப்படியே போகலாம். அதான் நேச்சர் அதாவது வந்து கிராஃபிக்ஸ் ஓகேவா இருந்தால் கூட அந்த ஓப்பன் வேர்ல்டாக அந்த கேம் அவ்வளோ இருக்காது. பட் அந்த பின்னாடி செட்டப் சூப்பராக இருக்குது. அதான் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதேமாதிரி இன்னொரு கேம் இருக்குது, ரிம்போன்னு ஒரு கேம் இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப ஓகேயான கிராஃபிக்ஸ் தான் இருக்கும். பட் அதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்ல கிராஃபிக்ஸாக இருக்கும். ஸோ இந்த கேம் வந்தோன்னா அந்த கேம் போகலாம் நம்ம. அதுவும் வந்து ஆண்ட்ராய்டுலையும் iOSலையும் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அந்த படமும் வெயிட் பண்ணுங்கள். அந்த இதுவும் நம்ம பார்க்கலாம். இப்போ பின்ட்டு வந்து நிறைய பேர் வருவாங்க சொன்னா ரைட்டாக ஓடுற மாதிரி இருக்கும். பாப்பா ஓ சுட்டாங்க. அதுக்குள்ள ஷார்ட் அதுக்கும் சுட்டாங்க. ஸோ இந்த கேம் நான் இப்போ தான் ஆட ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் மெக்கானிக்ஸ் தான் எனக்கே தெரியுது. நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம இந்த மெக்கானிக்ஸ் கரெக்டாக இது பண்ணுவோம். 2 கை வச்சு ஆடுங்க கைஸ். இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட் ஒரு கை வச்சு ஆடினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் 2 கை வச்சு ஆடுங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போப்பா அப்பா தப்பிச்சிட்டோங்க கைஸ் இந்த வாட்டி. பார்க்கல இன்னும் 5 மினிட்ஸ் ஆடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆடினா நிறைய பேர் பார்க்க மாட்டேறீங்க. ஸோ 10 to 15 மினிட்ஸ் தான் நான் ஆட போகிறேன் ஒரு ஃபஸ்ட் பார்ட். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே. ஆனால் இது ஒரு 1 hour 50 minutes கேம் தான். ரொம்ப ஷார்ட் கேம் தான். பட் அந்த கதை சினிமேட்டிக் தான் அதுமாதிரி வர கேஸ். நம்ம அந்த கதையை புரிஞ்சுக்க வேண்டாம். பட் அந்த கிராஃபிக்ஸ் எனக்குமா பிடிச்சிருந்து இந்த கேம். உங்களுக்கு பிடிச்சி எனக்குமா பிடிச்சிருந்து இந்த கேமு. ஸோ இப்போ வந்து நம்ம பின்ட்டு வந்து நிறைய பேர் வருவாங்க. நம்ம போய் தான் ஆகணும். அது இதை வந்துட்டாத ஓடணும். வேறு இதுக்கு மேலே கரெக்டாக இங்கே ஜம்ப் பண்ணணும். பண்ணிட்டோம் இந்த அடி கரெக்டாக. நீ விட்ட துப்பாக்கி கிடையாது. அதனால தான் நம்ம சொல்கிற அந்த ரைட்டு தான் இருக்குது. இங்கே ஒருத்ததுக்கு அதாவது இது போகணும்னு நம்ம ஓடணும். இங்கே ரைட்டு படும் எப்படி அங்கே அவர் இப்போ 2 பேருமே துரத்துவாங்க. நம்ம ஆனால் கரெக்டாக போகணும். டாக் தான் இப்போ வரும்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும். ஸோ செமையாக இருக்குது. அந்த ஒரு மாதிரி நம்ம சுடுறாங்க நம்ம தப்பிச்சு ஓட்டே இருக்கோம். இந்த வந்து ஒரு சர்வைவர் கேம் தான். அது சூப்பராக எடுத்துருக்காங்க. ஐயோ பாருங்க ஜிடிஎன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை நான் ஜம்ப் பண்ணது அவங்ககிட்ட பேசுகிறேன். நான் மறந்துட்டேன். நான் ஜம்ப் பண்ணோன்னே கீழே வந்துட்டான். கீழே வந்து நடக்க முடியாது. யாராலையுமே நடக்க முடியாது. ஸோ அதனால் கரெக்டாக நாய் வந்து இதாகிடுச்சு. ஸோ இங்கேருந்து தான் வாங்கிதா சரி போயிடுவாங்க. சூப்பராக இருக்கும். அந்த கிராஃபிக்ஸாக சரி அந்த எப்படி ரியலிஸ்டிக்காக ஒரு இது பண்ணிடுறாங்க. ஓகே வந்துட்டேன்னா இப்போங்க நடக்க முடியுது. ஆனால் கொஞ்சம் நடந்துட்டேன். ஆனால் அது வந்து புஷ்டாது. அந்த இடத்துல கடை ஜம்ப் பண்ணால் நான் தப்பிக்க முடியும். ஸோ போகலாம். இந்த இடத்த கரெக்டாக ஜம்ப் பண்ணணும். பண்ணிட்டேன். ஓகே ஓடி தான். அது சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்சி இந்த ரியலிஸ்டிக் தன்மை வந்து இந்த கேம் நல்லா இருக்குது. இப்போ ஏமா ரைட் அடிக்கும் பாருங்க. அப்போ தான் நான் ஓடணும். இப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதாவது ஜம்ப் பண்ணிட்டேன். இங்கேயோ ஜம்ப் பண்ணியாச்சு. அதை சுடும் போது கடை தப்பிச்சிட்டேன். ஸோ இங்கே ஒரு இது நடக்கும். இங்கே யாராவது ஜம்ப் பண்ணேன் அதான் வேறு கூட அதான். ஓ மை காட் கரெக்டாக தண்ணி வந்துட்டேன்னா வேறு ஏதாவது இந்த சீன் சூப்பராக இருப்பாங்க. இப்போ நம்ம மேலே ஜம்ப் பண்ணணும் சுவாசிக்கணும். ஸோ இப்போ மழை பெய்யுது மழை அந்த உங்களுக்கு காமிக்க அந்த மழையோட கிராஃபிக்ஸ் ஃபோனில் கம்மியாக அதுக்கும் நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு வரைக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த கிராஃபிக்ஸ். இந்த கேமோட கிராஃபிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கீழே போகணும். இதுக்குள்ளே போகணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒன்று அன்லாக் பண்ணணும். ஒரு வேலை இருக்குங்க. ஐயோ செத்துட்டாங்க ஈஸ் தான் சொன்னதோ. ரொம்ப வேஸ்டியாக அந்த கேம் எடுத்துருந்தாங்க. இப்போ இங்கே ஒரு கொண்டா அப்படியே ஸ்பீடாக போகணும். அதான் டக்குன்னு முடியுதுன்னா வந்து மேலே போகணும். ஏன்னா வந்து அதாவது ஹியூமன் பீன்ஸ் எப்படி இருப்பாங்க அதுமாதிரி இந்த பையனோட கேரக்டர் எழுதிருக்காங்க. அதை பார்த்து வேர்மிங்கா நான் ஒரு இம்மோட்டல் அப்படி தான் யாருமே எழுதுல. ஸோ கொண்டா ஆகட்டும்.
ஏன்னா அது கொஞ்சம் ஆக்சிஜன் கிடச்சா தான் வந்து கரெக்டாக இருக்கும் உதவ போகிறதுக்கு. இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மேலே போயிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஒன்று. இப்போ கரெக்டாக இருக்குப்பாங்க. இப்போ இது மேலே ஏறணும். இங்கே ஒன்று இது பாருங்க, அன்லாக் பண்ணணும். அதுக்காக தான் இங்கே வந்துருக்கோம். ஏறது எப்படி இந்த ஃபோனில் சார் கடுப்பான விஷயம் இந்த ஏறுறது, அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஆனால் ஏறுறது எப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. வெயிட் பண்ணுங்க, வேறு எப்படி ஏறுதான்னு பார்க்கலாம். இப்படியா ஜம்ப் பண்ணுறோமா என்ன இது? இது எப்படின்னு தெரியல. சரி கைஸ், ஐ திங்க் ஸோ அங்கே வந்து வேலை கிடையாதுன்னு நினைக்கிறேன். நம்ம கீழே போயிடலாம். கீழே போக முடியும். ஆனால் இது என்ன நம்ம முடியும்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே வேணால் போகலாம். இது ஒரு ஓப்பன் வேர்டு கிடையாது, பட் ஓருக்கு டீசெண்டான ஓப்பன் வேர்டு தான் இது. ஸோ இதோடு நம்ம லைவை முடிச்சுதான் கைஸ். ஸோ அது என்ன ஸ்டேஜ் எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ எப்படின்னு சொல்லி பார்த்து நான் வரேன். செகண்ட் பார்ட்டில் நான் வரேன். ஸோ அவங்க இந்த வீடியோ இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ், பை.